வணக்கம் நேர்களே, இது சுடர். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. யூபி மாநிலத்துல ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நூதன மோசடி நடந்திருக்கு. அதாவது யூபில அலிகார் அப்படிங்கிற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, கர்வா சௌத் அப்படிங்கிற வடமாநிலத்துடைய ஒரு பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது கணவருடைய ஆயுளும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருந்து மனைவிகள் வந்து அ அந்த நாள் முடியும் பொழுது 6 மணிக்கு மேல நிலா வந்ததுக்கு அப்புறம், ஒரு சல்லடை மூலமாக அந்த நிலாவை பார்த்துவிட்டு, பின்பு கணவருடைய முகத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய விரதத்த வந்து முடிச்சுப்பாங்க. அ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் நார்த் இந்தியாலலாம். இங்க எப்படி நம்ம வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோம்பெல்லாம் பண்றோமோ, அந்த மாதிரி கர்வா சௌத் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. நெறைய ஹிந்தி சினிமாக்கள்லாம் நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல ஒரு நூதன மோசடி ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது கர்வா சௌத் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, தன்னுடைய மனைவி புதிதாக திருமணம் செய்த மனைவி காணோம். ஆ வீட்ல இருந்த நகை, பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. என்னடா இது அதிர்ச்சியா இருக்குன்னு பார்க்குறீங்களா? நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு 2, 3 நாள் முன்னால தான் இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த 1 வார கேப்புக்குள்ள புதிதாக திருமணம் நடந்திருக்கு. திருமணமான மனைவி முதல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கர்வா சௌத் நான் உங்களுக்காக விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கணவருக்காக நாள் பூரா சாப்பிடாம பட்னி இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம விரதம்லாம் இருந்திருக்கிறாங்க. அ அந்த கணவர் வீட்டார் வந்து மாமியார், மாமனார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. பரவாயில்லையே! வந்த புதுசுலயே மனைவி வந்து நம்ம பையன் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்காங்க, இவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அதே மாரி சாயங்காலம் விரதத்த முடிச்சுட்டு, வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணியிருக்கிறாங்க. சமைச்சு குடுத்தவங்க, அந்த சாப்பாட சாப்ட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கிறாங்க. விடிஞ்சு பார்த்தா, வீட்ல பொண்ணையும் காணோம், நகையும் காணோம். அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, சாப்ட்ட சாப்பாடுல அந்த பெண் மயக்க மருந்த கலந்து குடுத்திருக்கிறாங்க. கலந்து குடுத்துட்டு, வீட்ல இருக்கக்கூடிய பணம், நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு, ஆளு அப்ஸ்காண்டு. எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. சரி, இந்த கம்ப்ளைண்ட்ட போலீஸ் விசாரிக்கிறான் அப்படின்னு களத்துல இறங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி 1 இல்ல, 2 இல்ல, மொத்தம் 12 கம்ப்ளைண்ட்ஸ். இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமா ஒரு குரூப் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. இதற்கெல்லாம் மைய புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, கல்யாண தரகர்கள் 2 பேர். இவங்க பீகார், ஜார்க்கண்ட் போன மாநிலங்கள், அதாவது அ வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய பல வறுமை ஏழை குடும்பங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து பெண்களை இந்த மாதிரி யுபில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இவங்க இந்த புரோக்கரிங் சார்ஜாக கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 அப்படின்னு வாங்கிக்கிட்டு இந்த பெண்களை இந்த ஆண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணமாகி வந்த பெண்கள் வந்த கொஞ்ச நாள்லயே இவங்களுடைய வேலைய காட்டிட்டு பணத்தோடயும், நகையோடயும் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரே கர்வா சௌத் அன்னைக்கு 12 சம்பவங்கள் நடந்திருக்கு. ரூ. 30,00,000 மேல நகையும், பணமும் காணாம போயிருக்கு. அப்படிங்கிற விஷயம் தெரியும்போது போலீஸ் அதிர்ச்சி அடையறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து விசாரிச்சு இந்த ரிங்க பிடிக்கக்கூடிய முயற்சியில அவங்க இறங்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி கடந்த 2 நாட்களாக வட மாநிலங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கர்வா சவுத் போன்ற ஒரு புனிதமான ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்க வந்து இவங்க பயன்படுத்தி, மாப்பிள்ளை வீட்டாருடைய நம்பிக்கையை பெற்று, அவங்களுடைய கவனத்த திசை திருப்பி இப்படிப்பட்ட ஒரு நூதன மோசடியில இவங்க இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதோ மேலோட்டமா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பா சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு நூதன மோசடியில இறங்கியிருக்கிறாங்க. எவனாவது ஏமாந்த சோணகிரி மாட்னான்னா, அவனுக்கு ஒரு பெண்ண திருமணம் செய்து வைக்கிற மாரி திருமணம் செய்து வச்சு, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய நகையும், பணத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 1 இன்சிடென்ட், 2 இன்சிடென்ட் அப்படி இல்ல 12 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்ன? அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, யுபில இருக்கக்கூடிய செக்ஸ் ரேஷியோ ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஓவரால் யுபி மாநிலத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய செக்ஸ் ரேஷியோ பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கும். அதாவது 1000 ஆண்களுக்கு 1017 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெஸ்டர்ன் யுபில இருக்கக்கூடிய பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஸ் ரேஷியோ ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகி இருக்கு. 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா, அங்க 800 பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம், இன்னமும் சமூக ரீதியாக முன்னேறாத ஒரு சமூகமாக இருக்கு. பல பிற்போக்குத்தனங்கள் கொண்ட ஒரு சமூகமாக யுபி சமூகம் இருக்கு.
இன்னமும் அந்த சமூகத்துல ஆணாதிக்க சிந்தனைகள் பலமா மேலோங்கி இருக்கு. அதே மாதிரி பெண்களையே கருவிலேயே அழிக்கிறது. ஃபீமேல் ஃபீட்டிசைட். முன்னெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்துல நாம இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அதெல்லாம் இன்னமும் வெஸ்டர்ன் யுபில அதிகம் நடக்குது. கருவில இருக்கக்கூடிய குழந்தை பெண் அப்படின்னு தெரிஞ்சா, அந்த கருவை அழிக்கக்கூடிய பிராக்டிஸ் இன்னும் யுபில நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நெக்லெக்ட் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன். பெண் குழந்தை பொறந்தா, அந்த பெண் குழந்தைய ஒழுங்கா கவனிக்காம விடுறது. சமீபத்துல கூட மத்திய பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா சோறு போடாததுனால, ஒழுங்கா சாப்பாடு குடுத்ததுனால ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையுடைய தாய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. என்னுடைய மாமனார், மாமியார் வீட்ல நீ பெண் குழந்தை பெத்துட்ட அப்படின்னு சொல்லி என்னையும் கவனிக்கல. அந்த குழந்தையும் என்ன கவனிக்க விடல. ஒரு வாரமா கெஞ்சுறேன். ஊட்டச்சத்து குறைபாடுனால குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கா. அவளால எந்திரிச்சு உட்கார கூட முடியல அப்படின்னு நான் கெஞ்சுறேன். ஆனா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட இவங்க அலோவ் பண்ணல. பொம்பள புள்ளைக்கு எதுக்கு சிகிச்சை எல்லாம்? அப்படின்னு சொல்லி என்ன தடுத்துட்டாங்க. அதனால என் குழந்தை இறந்து போச்சு. அப்படின்னு ரீசென்ட்டாங்க நான் சொல்றது ஒரு 10, 15 நாள் முன்னால மத்திய பிரதேஷ்ல நடந்த ஒரு சம்பவம். அப்ப இன்னமும் அங்க இருக்கக்கூடிய சொசைட்டி எந்த அளவுக்கு ஒரு ரிக்ரசிவ் சொசைட்டியா இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு 1000 ஆண்களுக்கு 800 பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, நெறைய பெண்கள் கல்யாணம் ஆகி மாநிலம் விட்டு மாநிலம் வேற போயிடுறாங்க. அப்ப அங்க வந்து கடுமையான ஷார்டேஜ் ஆஃப் பிரைட்ஸ். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடும் டிமாண்ட் இருக்கு. நெறைய ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வழக்கமா ஒரு திருமணம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க? அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க. கல்யாண வயசுல யாராவது பெண் இருக்காளா? அந்த பெண்ணுக்கு நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வருமா? அந்த பெண்ணுடைய பேக்கிரவுண்ட் என்ன? அந்த குடும்பத்துடைய பின்னணி என்ன? இதெல்லாம் விசாரிப்பாங்க. ஒரு 4 ஊர் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. "இல்லப்பா நல்ல குடும்பம் தான்ப்பா. அந்த குடும்பத்துல இருந்து இங்க பெண் எடுக்கலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க. ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரைட் ஷார்டேஜ் இருக்கிறதுனால, மேரேஜ் புரோக்கர்ஸை அணுகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஆன்லைன் ஆப்ஸ் மூலமா, மேட்ரிமோனி ஆப்ஸ் மூலமா, இடைத்தரகர்கள் மூலமாக பெண்கள் தேடுவது. அதுவும் யுபில பெண்கள் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது, பீகார், ஜார்க்கண்ட் போன மாநிலங்கள் கொஞ்சம் புவரர் ஸ்டேட்ஸ் கம்பேர்ட் டூ யுபி. அங்கே இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள். அவங்கள எப்படியாவது திருமணம் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குறாங்க. அப்ப மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பானியன்ஷிப், ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கட்டத்த தாண்டி ஒரு டிரான்சாக்ஷனா மாறிடுது. ஒரு இடைத்தரகர் மூலமா இவங்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்பரேஷன். ஆண்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு மேல போச்சுன்னா பெண்கள் கிடைக்காது. வயசான அப்புறமும் இன்னும் கல்யாணம் பண்ணாம வீட்ல இருக்கானே, இவனுக்கு என்ன பிரச்சனையோ ஏதோ அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுவாங்க அப்படிங்கிற சோசியல் பிரஷர். அவசர அவசரமா கிடைக்கிற பெண்ண கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது இந்த புரோக்கர்ஸ் ஒரு ஆர்கனைஸ்ட் நெட்வொர்க்கா ஒரு ரிங்கா ஆப்பரேட் பண்ணி பெண்களை பயன்படுத்தி இது போன்ற ஆண்களை ஏமாற்றி பணத்தையும் நகையையும் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெனி கேஸஸ் கோ அன்ரிப்போர்ட்டட். அதாவது புதுசா கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு வந்த பெண். கல்யாணம் ஆன 1 வாரம் 10 நாள்லயே என்ன விட்டு ஓடி போயிட்டா. பணத்தையும், நகையும் வேற சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டா. அவ்வளவு தூரம் நான் ஏமானது சோனகிரியா இருந்திருக்கேன். அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சா, இந்த சமூகம் நம்மள அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், கேலி பண்ணும், கிண்டல் பண்ணும் அப்படிங்கிற தயக்கத்துல பல ஆண்கள் இத பத்தி வெளியில சொல்றதே இல்லையாம். இப்படி எத்தனையோ கேஸஸ் அன்ரிப்போர்ட்டடா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பக்கம் பெண்களை பயன்படுத்தி ஆண்களை சுரண்டுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் இதே போன்ற திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு பெண்களை சுரண்டக்கூடிய சம்பவங்களும் வட மாநிலங்கள்ல நடக்குது. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல தடீச்சா பிரதா அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல் இருக்கு. அதாவது மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சில கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள். அவங்களுக்கு கல்யாணமே நடக்காது. அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய செல்வந்தர்கள், ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓப்பன் மார்க்கெட் சந்தை கடை மாரி வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு சந்தை நடக்குறாங்க. பெண்களுக்கான சந்தை. இந்த சந்தையில 8 வயசுல ஆரம்பிச்சு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மனைவியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 6 மாசத்துக்கு மனைவி, 1 வருஷத்துக்கு மனைவி அப்படின்னு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதுவும் என்ன? கவர்ன்மென்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல. கவர்ன்மென்ட்டோடைய ரூ. 50 ஸ்டாம்ப் பேப்பர்ல
ரூ. 5,000 ஆரம்பிச்சு ரூ. 2,00,000 வரைக்கும் குடுத்து, எனக்கு 6 மாசம் கான்ட்ராக்ட் மனைவியா இரு, 1 வருஷம் கான்ட்ராக்ட் மனைவியா இருன்னு கான்ட்ராக்ட் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுல வயது குறைந்த பெண்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. பெண்ணுடைய வயது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அவளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் ஜாஸ்தியா இருக்கும். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை பெற்றோரே இந்த சந்தைக்கு கூட்டிட்டு வந்து கான்ட்ராக்ட்ல அனுப்பி வைக்கிறாங்க. பாவப்பட்ட இந்த பெண்கள் வேற வழியே இல்லாம, ஒரு பக்கம் வறுமை, வீட்லயும் இருக்க முடியாது. ஒரு வயசுக்கு மேல வசை சொற்கள கேட்க வேண்டியிருக்கும். இப்படி பெற்றோருடைய அழுத்தம், வீட்ல இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய அழுத்தம் காரணமாக, வேண்டா வெறுப்பா இந்த சந்தையில விலை போறாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இப்படி கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிட்டு போறவன், அவன் வீட்ல அவன் மட்டும் அந்த பெண்ணை வந்து பொண்டாட்டியா நினைக்கிறது இல்ல. அந்த வீட்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் அவர்களுடைய ஆசைக்கு இணங்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு அந்த பெண் தள்ளப்படுறா. இதெல்லாம் அரசாங்கமும், போலீஸும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கேட்டா, இது பாரம்பரியமா நடக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் மனித உரிமை ஆர்வலர்கள், பெண் அமைப்புகள்லாம் தொடர்ந்து இதை எதிர்த்து குரல் எழுப்பி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால பல பெண்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுது, எவ்வளவு நோய்களுக்கு அவங்க உள்ளாறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். சின்ன சின்ன குழந்தைகள் 8 வயசு குழந்தைகள்லாம் இது போன்ற ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுத்துறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. நாம தமிழ்நாடு மாதிரி ஒரு முன்னேறிய மாநிலத்துல வாழ்றதுனால நமக்கு மற்ற மாநிலங்கள்ல என்னெல்லாம் அநியாயம் நடக்குது அப்படிங்கிறது பல நேரங்கள்ல தெரியாம போயிடுது. இது போன்ற செய்திகள் வரும்பொழுதுதான் இப்படியும் நடக்குமா அப்படின்னு யோசிக்க தோணுது. நமக்குன்னு பெரியார் இருந்தார். பெண்கள் ஏன் சமையல் கட்டுலயே இருக்கணும்? கையில இருக்கிற கரண்டிய புடுங்கி, கையில புத்தகத்த குடுங்க. பெண்கள் படிக்கணும். ஆண்களுக்கு இணையா பெண்களும் எல்லா துறைகள்லயும் முன்னேறணும். அப்படின்னு அன்னைக்கே பெண்கள அறிவியல் ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும் சிந்திக்க தூண்டினார் பெரியார். அதனுடைய விளைவு பல்வேறு அரசியல் கட்சிகள் பெரியாருடைய கனவுக்கு அரசியல் வடிவம் குடுத்து, பெண்கள் நல்லா படிக்கணும். பெண்களுக்கு அரசாங்க வேலையில நாம இடஒதுக்கீடு குடுக்கணும். அரசியல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீட நாம உறுதி செய்யணும். அப்படின்னு பல முயற்சிகள எடுத்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் படிக்கிறாங்க. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல நாட்டுடைய ஆவரேஜோட டபுள்லாம் நம்ம இருக்கோம். இன்னைக்கே மேனுஃபேக்சரிங் செக்டார்ல அதிகம் வேலை செய்யக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலத்தில இந்த 43% இந்தியாவில இல்லாத அளவுக்கு. இந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறினதுனால, திருமணம் என்பது வெறும் ஒரு டிரான்சாக்ஷனா மட்டும் இல்லாம, என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவும், ஆற்றலும் எனக்கு இருக்கு. நீ யாரு முடிவு பண்றது? நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் யார திருமணம் பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய முன்னேறிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பல பேர நம்ம பார்க்கிறோம். இவ்ளோ தூரம் முன்னேறியும் இன்னமும் தமிழ்நாட்டுல சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. ரிதன்யா போன்ற டவுரி டெத்ஸ் பத்தி நம்ம கேள்விப்படுறோம். முன்னேறிய மாநிலத்திலேயே இந்த நிலைமை. அப்போ பின்தங்கிய மாநிலங்களான மத்திய பிரதேஷ், யுபில இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு நாம யார குற்றம் சொல்ல முடியும்? தங்களுடைய வறுமை காரணத்தினால வேற வழியே இல்லாம, நமக்கு கல்வியும் இல்ல, ஒரு வேலைக்கு போய் கௌரவமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலயும் நம்ம அரசு நம்மள வைக்கல. இன்னொரு பக்கம் வீட்லயும் நமக்கு மரியாதை இல்ல. பெற்றோரும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய பெண்கள் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. அவங்கள சொல்லி தப்பில்ல. இப்ப இந்த கிரைம்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் திருடிட்டு ஓடிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறோம். ஆனா, இவர்களை இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் அமைத்து இந்த ராக்கெட்ல இன்வால்வ் பண்ணக்கூடிய ஆண்கள என்ன சொல்றது? இந்த பெண்களுடைய இயலாமை, இந்த பெண்களுடைய நிலைமைய அவங்க பயன்படுத்திக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க எப்படி சுத்தி பார்த்தாலும், இங்க விக்டிம்ஸா இருக்கக்கூடியது பெண்கள். பிரதானமாக பெண்கள். அஃப்கோர்ஸ் இதுல ஏமாறக்கூடிய ஆண்களும் விக்டிம்ஸ் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு சொசைட்டியா நம்ம புரோகிரஸ் ஆகாம, மதம் அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து பிற்போக்குத்தனமான விஷயங்கள அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பொழுது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பாருங்களேன். சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு ஆரோக்கியமான சமூகத்த உருவாக்கக்கூடிய பொறுப்பு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் ஒரு விஷயத்த நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு பக்கம் பெண்கள் தெய்வத்துக்கு சமானம், நாரி சக்தி, விமன் எம்பவர்மென்ட்
அதெல்லாம் உதட்டளவுல மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்போம். நடைமுறை வாழ்க்கையில பல பெண்களுக்கு அது ஒரு எட்டாத கனவா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டு. இது மாறணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாறணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லயும் ஒரு மாற்றம் வந்தா தான் ஒரு சொசைட்டில ஒரு மாற்றம் வரும். அதற்கான முயற்சியை தொடர்ந்து நாம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். நன்றி. வணக்கம்.